பொலிவுடன் மாலை நியூஸ். முப்போக சாகுபடி செய்த விவசாயிகள் தற்பொழுது ஒருபோக சாகுபடி கூட செய்ய முடியாத அவலநிலை கவலையோடு மழையை நம்பி நேரடி நெல் விதைப்பை துவங்கிய விவசாயிகள். மயிலாடுதுறை மாவட்டம் என்பது டெல்டா மாவட்டத்தின் கடைமடை பகுதியாக உள்ளது. கடைமடை பகுதி என்பதால் காவிரி நீரும் பல நேரங்களில் எட்டாக்கனியாகவே விவசாயிகளுக்கு உள்ளது. பல ஆண்டுகளாக ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாத நிலையில் தண்ணீர் திறந்தாலும் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் கிடைப்பது என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது. மேலும் காவிரி நீர் பல நேரத்தில் கொள்ளிடம் ஆற்றின் வழியாக உபரி நீராக திறந்துவிடப்பட்டு பயனற்று கடலில் கலக்கிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகா பகுதிகளில் விவசாயிகள் பெருமளவு முப்போகம் விளைந்த நிலத்தில் தற்பொழுது ஒரு போகத்தையே நம்பி உள்ளனர். அதுவும் ஆற்றுப்பாசனம் கிடைக்காத நிலையில் வானம் மழை பொழிந்தால் அதனை நம்பிய நெல் விவசாயம் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். தற்பொழுது விவசாயிகள் சம்பா சாகுபடி துவங்கியுள்ளனர். தரங்கம்பாடி தாலுகாவில் திருக்கடையூர், சீவக சிந்தாமணி, ஆக்கூர், கிள்ளியூர், கீழ்மாத்தூர், தில்லையாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் நிலத்தை உழவு செய்து நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல் விதைத்து முளைத்து வளருவதற்கு மழை பொழிய வேண்டி காத்துள்ளனர். இந்நிலையில் நேரடி நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்ட திருக்கடையூர் விவசாயி ராமமூர்த்தி கூறும்போது, ஒருபோக சாகுபடியில் ஈடுபடும் தங்களுக்கு அரசு சார்பில் அனைத்து மானியங்களும் முறையாக கிடைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குறுவை தொகுப்பு திட்டம் போன்று சம்பா தொகுப்பு திட்டத்தை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் எனவும், உழவு மானியம், விதை மானியம், உரமானியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். சம்பா நேரடி நெல் விதைப்பில் ஈடுபடும் விவசாயிகள் போதிய மழை வேண்டும் எனவும், மழை இல்லை என்றால் இந்த ஒரு போகமும் என்ன ஆகுமோ என்ற கவலையில் நெல் விதைப்பை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த பகுதியில் ஆற்று பாசனத்தை நம்பி விவசாயம் பண்ண முடியாது. இப்போ ஏன்னா எதிர்பார்க்குற நேரத்தில் மேட்டூர் நீர் எங்களுக்கு சேராது. அதனால எங்கள் பகுதி சுற்றுவட்டாரங்களெல்லாம் நேரடி விதைப்பு தான் நம்பி செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் மழை பெஞ்சாதான் அதுவும் முப்போக சாகுபடி பண்ணுற பூமியில் இப்போ உருப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ உருப்படி சாகுபடி தீவிர விவசாயமாக இப்போ தான் நேரடி விதைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக அடிச்சிட்டு இருக்காங்க, நேரடி நெல் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தமிழக அரசு மாவட்ட இந்த விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு மானியம் அறிவிச்ச மாதிரி சம்பாவுக்கும் தொகுப்பு திட்டம் அறிவிச்சு உரம், விதை, முழு மானியத்தை கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் ஊக்கப்படுத்தணும். அதே போல உழவு மானியம் இடையில ஒரு 2-3 வருஷம் நிப்பாட்டாங்க. உழவு மானியம் கொடுத்துருந்தாங்க, அது நிப்பாட்டாங்க. இதையும் தமிழக அரசு உடனே எங்கள் விவசாயிகள் கிடைக்கிற மாதிரி அறிவிக்கணும். ஆற்றுப்பாசனம் கிடைக்காததுனால, விதை நம்பினால இந்த பகுதி வெள்ள காலத்துல தண்ணி ஒரே மழை பெஞ்சனால அழிஞ்சு போடுது. அதனால எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏதோ மானியம் கிடைக்கிற மாதிரி அரசு உடனே அறிவிக்கணும். புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.